السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي موسى الأشعري رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الأشعريين إذا أرملوا في الغزو أو قل طعام عيالهم بالمدينة جمعوا ما كان عندهم في ثوب واحد ثم اقتسموه بينهم في إناء واحد بالسوية فهم مني وأنا منهم. அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிண்டார்கள், அஷ்அரிகள் என்கின்ற ஒரு நன்மக்கள் மேன்மக்கள் கூட்டத்தினர் யுத்தகலத்திற்கு சென்றிருக்கிற போது அவர்கள் கொண்டு சென்ற உணவுப் பொருள்கள் தீர்ந்து போய்விட்டார், அல்லது மதீனாவிலே அவர்கள் வசிக்கிற போது அவருடைய வீடுகளில் உணவு குறைந்து போய்விட்டால், தேவையான அளவுக்கு வீடுகளில் உணவு இல்லாவிட்டால், இந்த செய்தியை அறிகின்ற அந்த அஷ்அரி கூட்டத்தினர் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருமாக சேர்ந்து தங்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ஒரு துணியில் சேகரித்து பின்பு ஒரே பாத்திரத்தில் அதை ஒன்று சேர்த்து தங்களுக்கிடையில் பகிர்ந்து கொள்வார்கள், பரிமாறிக்கொள்வார்கள். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அபு மூஸாவும் கூட அந்த அஷ்அரி கூட்டத்தை சார்ந்தவர் தான். எனவே தான் அவர்கள் மூலமாக இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. தங்களுடைய குடும்பத்தினிடத்தில் ஒரு பஞ்சம் பசி இருக்குமானால் அதை பார்த்து பாராதிருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள், உணவுகளை பகிர்ந்து கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருப்பார்கள், அந்யோன்யமாக இருப்பார்கள். தம்முடைய குடும்பத்தினரில் சிலர் பசித்திருக்க தாம் மட்டும் புசித்திருக்க மாட்டார்கள். அவர்கள் பசியோடு இருக்கிற போது இவர்கள் வயிறார உண்டு கொண்டிருக்க மாட்டார்கள். செய்தி அவர்களுக்கு கிடைக்கிற போது என்ன செய்வார்கள்? தங்களுடைய வீடுகளில் உள்ள உணவுகளை பரிமாறிக்கொள்வார்கள். முந்தைய காலத்தில் அப்படி இருந்திருக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வார்கள், இன்றைக்கு உங்களுடைய வீடுகளில் என்ன உணவு? அப்போது அவர்களுக்கு தகவல் வருமானால் சரியான முறையில் சமைக்கவில்லை அல்லது அவர்களிடத்தில் ஏழ்மை இருக்கிறது என்கிற தகவல் வருமானால் உடனே தங்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். இப்படி பரிமாறிக்கொள்கின்ற காலம் இருந்தது. இன்றைக்கும் அது இருக்கத்தான் செய்கிறது. நாம் பரிமாறிக்கொள்கிறோம். நம்முடைய மிஸ்பார் அரபிக் கல்லூரியுடைய ஓதர பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் உணவளித்து கொண்டு தான் இருக்கிறோம். இது இந்த அஷ்அரியன்களுடைய ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பாராட்டுகிறார்கள், சிறப்பிக்கிறார்கள், புகழ்கிறார்கள். நான் அவர்களை சார்ந்தவன், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று. இதைவிட ஒரு உயர்ந்த வார்த்தை இருக்க முடியாது. நபி அவர்களோடு தங்களை இணைத்து பேசுகிறார் என்றால் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்க முடியாது. மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்க முடியும். அல்லாஹுடைய திருத்தூதர் மூலமாக அந்த அஷ்அரியின் கூட்டத்தை சிறப்பித்து கொண்டிருக்கிறான், மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறான். முன்னோர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான சில நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. நமக்கு அது சிறந்த பாடங்களாக திகழ்கின்றன. அப்துல்லா இப்னு ஜாஃபர் என்கின்ற ஒரு பெரியார், அவர் தம்முடைய பொருள்களை சொத்துக்களை பார்ப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வருகிற போது இடையில ஒரு தோட்டத்திலே தங்குகிறார். அந்த தோட்டத்திலே ஒரு கருப்பு நிற அடிமை இருக்கிறார். அங்கே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். பார்க்கிறார், அந்த அடிமைக்கு அன்றைக்கான அந்த உணவு கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறது. அவர் உண்ண ஆரம்பிக்கிற போது அருகே ஒரு நாய் வந்து விட்டது அந்த தோட்டத்துக்குள்ளே. என்ன செய்தார்? அவரிடத்தில் இருந்த அந்த ரொட்டிகளை துண்டு துண்டாக்கி ஒவ்வொரு துண்டாக அந்த நாயிடத்தில் எடுத்து வீசுகிறார். அது அதை சாப்பிடுகிறது. கடைசியாக இவருக்கான அந்த உணவு முழுவதையும் எடுத்து அந்த நாயிடத்திலே கொடுத்து விட்டார். காரணம், அது மிக பசியோடு இருக்கிறது. அந்த ரொட்டி துண்டை தூக்கி போட போட அது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அப்துல்லா இப்னு ஜாஃபர் அவர்கள் இந்த காட்சியை காண்கிறார்கள். அந்த தோட்டத்து தொழிலாளி அந்த அடிமையிடத்தில் கேட்கிறார்கள், யா குலாம் கம் கூத்துக்க குல்லையும், ஒவ்வொரு நாளும் நீ எந்த அளவுக்கு சாப்பிடுகிறாய்? மாறாய்த்து, நான் எந்த அளவுக்கு சாப்பிடுகிறேன் என்பது எனக்கு தெரியாது. பலிமா அசரத்து பி ஹாதல் கல், நீ சாப்பிடாமல் ஏன் இந்த நாய்க்கு உணவை நீ ஒப்படைத்து விட்டாய், அர்ப்பணம் செய்து விட்டாய்?
அந்த மனிதர் கூறுகிறார், இது இந்த ஊர் நாயாக தெரியவில்லை, மாஹியபி அறதிக்கலாம், இங்கே நாய்கள் அதிகமாக கிடையாது. இன்னொரு ஜாமின் மசாஃபத்தின் இதா, வெகு தூரத்திலிருந்து ஜாயிய பசியோடு அது வந்திருக்கிறது, நான் பார்த்து கொண்டேன். கரிஹித்தன் அஷ்பா ஓவ ஜாய், அது பசித்திருக்க நான் மட்டும் வயிறார உண்பதை நான் அதை வெறுத்தேன், எனவே தான் கொடுத்தேன். இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? ஃபமா அந்த சானியூர் நல்யவும், இன்னைக்கு என்ன நீ உணவு இல்லை, உணவு தீர்ந்து போய்விட்டது, நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த அடிமை சொல்கிறார், அத்துவி யௌமி ஹாதா, இந்த நாள் என்னுடைய வயிற்றை நான் சுருட்டிக் கொள்வேன், பசியோடு நான் இருந்து கொள்வேன், சமாளித்துக் கொள்வேன். அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மனசு இலகுகிறது. ஆகா, நம்மிடத்திலேயும் கொடைத்தன்மை இருக்கிறது, நாம் மிகப்பெரிய கொடைவள்ளலில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இவர் ஒரு சாமானியனாக இருக்கிறார், ஒரு சராசரி மனிதராக, ஒரு தோட்டத்து தொழிலாளியாக இருக்கிறார். இவரிடத்தில் இந்த உயர்ந்த பண்பாடா, சிறந்த பண்பாடா? என்ன செய்கிறார்கள்? உடனே அந்த தோட்டத்தையும் வாங்குகிறார்கள், அந்த அடிமையும் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் வாங்கி இவரை அடிமைத்தலையிலிருந்து உரிமை விட்டு இது எல்லாமே உமக்கு சொந்தம் என்று அவரிடத்தில் ஒப்படைத்து விடுகிறார். அந்த அடிமை இடத்தில் இப்போது அந்த அடிமை மிகப்பெரிய பணக்காரராக ஆகிவிட்டார், ஒரு முதலாளியாக ஆகிவிட்டார். பார்க்கிறோம், ஒரு பக்கம் அப்துல்லா இப்னு ஜாஃபர் என்கின்ற ஒரு பெரியாருடைய அந்த கொடைத்தன்மை, மறுபக்கம் அந்த தோட்டத்து தொழிலாளி ஒரு சாமானியமான மனிதனாக இருந்தபோதும் கூட அவருடைய இதயத்தில் இருந்த அந்த ஈர நெஞ்சத்தை, அந்த வாஞ்சை உள்ளத்தை நாம் பார்க்கிறோம். இது ஒவ்வொரு மனிதனிடத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு விஷயம். இதை அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதரும் விரும்புகிறார். என்றைக்கும் நம்மிடத்திலே கருணை இருக்க வேண்டும், கனிவு இருக்க வேண்டும், இரக்க மனப்பான்மை இருக்க வேண்டும். அதைத்தான் அரபிலே ஈசார் என்று கூறுகிறார். ஓ யூசிரூன அலா அன்புசிங் வலவு கானபிஹிம் ஹசாசா என்று குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது. அந்த தியாக உள்ளம், அர்ப்பணிப்பு உள்ளம் இருக்க வேண்டும். இது போன்ற பல்வேறுபட்ட ஒரு விஷயம், அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. சுஹைபுர் ரூமி என்கின்ற சத்திய சஹாபி, அவர்கள் ஹிஜ்ரத்து புறப்பட்டு போகிறார்கள். மக்காவை துறந்து மதீனாவிற்கு அவர்கள் பயணப்படுகிறார்கள். இனி மக்காவில் இருந்து என்ன பிரயோஜனம்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டு போய்விட்டார்கள், நாமும் சென்று விடுவோம், அங்கே சென்று நாம் நம்முடைய இஸ்லாத்தை, ஈமானை, தக்வாவை நாம் பாதுகாத்து கொள்வோம் என்று தம்முடைய தோளிலே சைஃப் வாளை தொங்க விட்டு கொண்டு தம்முடைய அந்த அம்பு பை எடுத்துக்கொண்டு அவர் புறப்படுகிறார். புறப்படுகிற போது மக்கா மக்கள் அவரை துரத்துகிறார்கள். மக்கா மக்கள் துரத்தி என்ன செய்கிறார்கள்? அவரை கொல்ல முயற்சிக்கிறார்கள். இவர் தம்முடைய வாகனத்திலிருந்து இறங்குகிறார். இறங்கி தம்முடைய அந்த அம்பு பையிலிருந்து அல்லது ஈட்டி பையிலிருந்து அந்த அம்பையும் வில்லையும் எடுத்து ரெடியாகிறார், தயாராகிறார். யா மாஷர குறைஸ், உங்களுக்கு தெரியும் கது அலிம்தும் அன்னி மின் அருமாக்கும், நான் அம்பு எறிகின்ற விஷயத்திலே நான் ஒரு வல்லவன், ஒரு தீரன் என்பது உங்களுக்கு தெரியும். என்னை நீங்கள் நெருங்க முடியாது. என்னுடைய இந்த அம்பு கட்டிலிருந்து ஒரு அம்பு பாக்கி இருக்கிற வரை நான் உங்களை நோக்கி நான் பாய்ச்சி கொண்டே இருப்பேன், நீங்கள் உயிரோடு தப்ப முடியாது. அம்பு பையில் இருக்கக்கூடிய அம்புகள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டால் இதோ என்னுடைய கையில் வாள் இருக்கிறது, சைஃப் இருக்கிறது. அந்த சைஃப் என்னுடைய கையில் இருக்கிற காலமெல்லாம் நான் உங்களை எதிர்த்து போராடி கொண்டே இருப்பேன் என்று சொன்னவர்கள் சும்மா இஃபாலு மாஷித், அவருடைய வீரத்தையும் தீரத்தையும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ நீங்கள் செய்யுங்களேன் பார்ப்போம். இது நடந்த சம்பவம். புனித மக்கா டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் புறப்பட்டு செல்கிற போது நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்போது அந்த குறைஷி மக்கள் அவரை பார்த்து இலக்காரமாக சொன்னார்கள், இந்த ஊருக்கு நீ வருகிற போது அத்தைத்தனா ஃபக்கீரம் மோதமா, ஒரு பரம ஏழையாக வந்தாய். நீ வந்ததற்கு பின்னால் இந்த ஊரில் உன்னுடைய செல்வம் அதிகரித்து விட்டது. கசுர மாலுக்க இந்தனா, எங்களுடைய ஊருக்கு வந்ததுக்கு பின்னாடி தானே நீ பணக்காரனாக ஆனாய், நீ இவ்வளோ திமிராக நீ பேசுகிறாயா? சும்மா துரிது அந்த தகுரஜ பிஹி, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீ ஊருக்கு செல்ல பார்க்கிறாயா என்று அவர்கள் மாஷர் குறைஸ் கேட்கிறார். சுஹைபர்தான் சொன்ன அந்த பதிலை பாருங்கள் அன்பு சகோதரர்களே. இன்ஷித்தும் தல்லல்துக்கும் அலாமாலி பி மக்கா, நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் மக்காவிலே எனக்கு என்னென்ன செல்வங்கள் இருக்கிறது, எவ்வளவு பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்து தருகிறேன். அறிவித்து தருன்னு கல்லைத்தும் சபீலி, நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என்னுடைய அல்லாஹுடைய தூதரை தேடிச் செல்கிறேன், என்னுடைய இறைவனை நான் தேடிச் செல்கிறேன், என்னுடைய இஸ்லாத்தையும் ஈமானையும் நான் காப்பாற்றிக் கொள்ள நான் செல்கிறேன். வேண்டுமானால் நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஹல்லைத்தும் சபீலி, என்னுடைய வழியிலே நீங்கள் விட்டு விடுங்கள், நான் மதீனா போய் சேர்கிறேன் என்று அருமை சகோதரர்களே அவர்கள் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் அவர் அர்ப்பணம் பண்ணிவிடுகிறார். அஜாபூ இலா தலபிஹி, அதற்கு தலையசைத்த அவர்கள்
அந்த மாசர குறை சென்று விட்டார்கள். இவருடைய சொத்துக்கள் அத்தனையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இவர் புனித மதீனா வந்து அடைவதற்கு முன்னாலேயே அங்கே குர்ஆனுடைய வசனம் இறங்கிவிட்டது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. பனஸல ஜப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அலா சையீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்ல உசூலி சுஹைப் இலல் மதீனா. மதீனாவை அடையும் முன்பே இறை வசனம் குர்ஆன் வசனம் இறங்கிவிட்டது. வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மரதாத்தில்லாஹ் வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத். மக்களிலே சில பேர் இருக்கிறார்கள், தம்முடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு தம்மை விலை கொடுத்து வாங்கி ஏன் வாங்குகிறார்கள்? இப்திலாக மரதாத்தில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தேடி. அப்படி சில பேர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருத்தூதரே உங்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்கின்ற அற்புதமான வசனம் சூரா அல் பக்ராவிலே காணப்படுகின்ற அந்த வசனம் இறங்கப்பட்டது. சுஹைப் இன்னும் மதீனா வந்து அடையவே இல்லை. வந்து அடைந்தார்கள், மதீனா வந்து அடைந்தார்கள். இஸ்தக்பலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை அவர் ரிசீவ் பண்ணுகிறார்கள். இந்த நண்பரை ரிசீவ் பண்ணுகிறார்கள், வரவேற்பு பண்ணுகிறார்கள். காயிலன் யா அபா யஹ்யா ரபிஹல் பய. அபு யஹ்யா அவர்கள் அவருடைய குன்னியத்து, அவருடைய இடுபெயர் தான் அபு யஹ்யா. உம்முடைய வியாபாரம் மிகவும் லாபகரமாக ஆகிவிட்டது. நீ உம்முடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து விட்டு அல்லாஹுக்கா அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கா நீ உன்னையே நீ வாங்கி கொண்டு வருகிறாயே, நீ கொல்லப்படாமல் நீங்கள் வந்து சேர்கிறாயே, இந்த உன்னுடைய இந்த கொடுக்கல் வாங்கிட்டு இருக்கிறதே, இந்த பரிவர்த்தனை இருக்கிறதே, இது லாபகரமான பரிவர்த்தனை. காரணம் உன் விஷயமாக ஒரு இறை வசனமே குர்ஆன் வசனமே இறங்கி இருக்கிறது என்று சொல்ல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு உற்சாகத்தோடு கரராக சலாஸ் அந்த வார்த்தைகளை 3 முறை திரும்ப திரும்ப சொல்லி அந்த வசனத்தை வாசித்து காண்பித்தார்கள். நாம் பார்க்கிறோமே, முன்னோர்கள் நல்லோர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பண மனப்பான்மை, தியாக மனப்பான்மை, ஈசார் மனப்பான்மை இருந்திருக்கிறது. அவர்களை அல்லாஹ் பாராட்டுகிறான் என்றால் அந்த பாராட்டுக்கு உரித்தவர்களாக நாமும் ஆக வேண்டியிருக்கிறது. நம்மால் என்ன இயலுமோ செய்ய வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகள், அவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் உண்டார்களா, புசித்தார்களா, சிரமத்தில் இருக்கிறார்கள், நல்ல நிலைமையில் இருக்கிறார்களா என்கிற அந்த ஆய்வில் இருந்து யார் சிரமத்தில் இருக்கிறார்களோ நம்மளால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல உபதேசத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.